உலகம் முழுவதும் வானவேடிக்கைகள் அதிர, வண்ண விளக்குகள் ஜொலிக்க கொண்டாடும் புத்தாண்டிற்கு இன்னும் சில நாட்கள் தான் உள்ளது. இதுவரை நடந்த அத்தனையும் மறந்துவிட்டு புதிய ஆண்டிற்குள் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். வரவிருக்கும் 2025ஆம் ஆண்டு சிறந்ததாக அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் உள்ளது. இன, நிற, மத, மொழி வேறுபாடு இல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள மக்களால் ஆங்கில புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜனவரி 1ஆம் தேதியே ஆண்டின் முதல் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சர்வதேச அளவில் எல்லா நாடுகளும் இந்த ஒரு நாளை புத்தாண்டு தினமாக கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? இந்த புத்தாண்டிற்கு பின்னால் உள்ள வரலாறு என்ன? எப்படி ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டாக மாறியது? இத பத்தி எல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். இது சதுரங்க மீடியா வழங்கும் அறிந்தும் அறியாமலும். எத்தனை ஆண்டுகளாக புத்தாண்டு ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது என கேட்டால் பலர் 2024 ஆண்டுகள் என சொல்வார்கள். அதாவது கிமு கிபி என்ற கணக்கை வைத்து கிறிஸ்து பிறப்பிற்கு பிறகுதான் புத்தாண்டு கொண்டாடப்படுவதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு பிறப்பிற்கு முன்பே ஜனவரி மாதம்தான் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. கிமு 45ஆம் ஆண்டு முதல் ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. கிமு 45ஆம் ஆண்டிற்கு முன்னர் ரோமன் நகரின் ரோமன் காலண்டர் என்ற ஒரு காலண்டர் கணக்கு தான் கடைபிடிக்கப்பட்டது. அன்று ஒரு நிலவு பூமியை சுற்றி வரும் காலத்தை வைத்தே காலத்தையும் வருடத்தையும் கணக்கிட்டு வந்தனர். அன்றைய காலத்தில் சூரியனை விட நிலவை வைத்து காலத்தை கணக்கிடும் முறைதான் பல கலாச்சாரங்களில் இருந்துள்ளது. பின்னர் ஜூலியஸ் சீசர் ஆட்சிக்கு வந்தபோது சோசிஜீனஸ் என்ற ஒரு வான்வெளி ஆராய்ச்சியாளரை சந்தித்து இந்த கால அளவு கணக்கீடு குறித்து பேசினார். அப்பொழுதுதான் அவர் சூரியனை மையமாக கொண்டு பூமி சுற்றி வருவது குறித்தும் சூரியனை மையமாக வைத்தே காலத்தை கணக்கிட வேண்டும் என விளக்கினார். இது சரி என ஜூலியஸிற்கு பட்டது. அப்படியாக அவர்கள் பூமி சூரியனை சுற்றி வர ஆகும் அளவை பார்க்கும்போது 365.25 நாட்கள் ஆகிறது என்பதை கணக்கிட்டனர். அதனால் அவர்கள் இதுவரை இருந்த காலத்தை ஓரளவு கணக்கிட்டு தாங்கள் ஏற்கனவே கணித்த முறையில் 67 நாட்கள் பின்தங்கி வாழ்ந்து வருவதை உணர்ந்தனர். பின்னர் கிமு 46ஆம் ஆண்டாக மாற்றினர். அன்றைய கணக்கீட்டை இன்றைய கணக்கீட்டுடன் ஒப்பிட்டு கிமு 45-46 என உங்களுக்கு தருகிறோம். அப்பொழுதுதான் ஜனவரி மாதத்தை புத்தாண்டாக கொண்டாட துவங்கினர். அப்பொழுதுதான் ஆண்டிற்கு 12 மாதங்கள் என்ற கணக்கீடும் வந்தது. ஒரு ஆண்டிற்கு ஜூலியன் குழுவின் கணக்கின்படி 365.25 நாட்கள் என்ற நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு கொண்டாட்டம் மாறும் என கருதினர். இதனால் அவர்கள் 365 நாளை ஒரு வருடமாக கணக்கிட்டு மீதமுள்ள 0.25 என்ற நாளை 4 ஆண்டிற்கு ஒரு முறை லீப் இயர் என கருதி பிப்ரவரி மாதம் வழக்கமான நாட்களை விட ஒரு நாள் அதிகமாக வைத்து கணக்கை சமன் செய்தனர். அப்பொழுது முதல் லீப் இயர் என்ற வழக்கம் நம்மில் வந்துவிட்டது. இது எல்லாம் கிறிஸ்துவ பிறப்பிற்கு முன் நடந்தது. அப்படியாக நாட்கள், நேரம், காலம் எல்லாம் முடிவு செய்யப்பட்ட நிலையில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையான கால நேர கணக்கீடுகள் பின்பற்றப்பட்டன. இந்த நிலையில் அதை சீர்படுத்த பிற்காலத்தில் கிறிஸ்து பிறந்த காலத்தை துவங்கி வருடங்களை கணக்கிட துவங்கினர். அதுவே ஆங்கில வருட கணக்கீடாக மாறிவிட்டது. இந்த ஆங்கில வருட கணக்கீடு தான் இன்று உலகம் முழுவதும் உள்ள எல்லா நாடுகளிலும் பொதுவான கணக்கீடாக வருகிறது. இந்த கணக்கீட்டு முறையில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழப்பம் வந்தது. அதாவது 1570ஆம் ஆண்டு ரோம் சர்ச்சில் இந்த கால கணக்கீடு குறித்து ஒரு விவாதம் வந்தது. ஜூலியன் ஒரு ஆண்டு என்பது 365.25 என கணக்கிட்டு ஆண்டுகளை நிர்ணயம் செய்தார். ஆனால் பூமி சூரியனை சுற்றி வர சரியாக எடுத்துக்கொள்ளும் காலம் என்பது 365.24-21-299 நாட்கள் ஆகும். அதாவது அவர் கணித்ததிலிருந்து ஒரு ஆண்டிற்கு 11 நிமிடங்கள் தாமதமாகவே பூமி சூரியனை சுற்றுகிறது. இதையடுத்து அப்போதைய ரோம் சர்ச் நிர்வாகம் இந்த கணக்கீட்டை சரி செய்ய 1000 ஆண்டுகளை கணக்கிட்டு ஆண்டிற்கு 11 நிமிடம் என்றால் சுமார் 10 நாட்களை நாம் முன்பாக கணக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் 1582ஆம் ஆண்டு காலண்டரில் 10 நாட்களை அப்புறப்படுத்த போவதாக அறிவித்தனர். 1582ஆம் ஆண்டு காலண்டரில் மட்டும் 365க்கு பதிலாக 355 நாட்களே இருந்தன. அதன் பின்னர் லீப் இயர் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்ந்து பின்பற்றப்பட்டன. இந்நிலையில் நாம் இன்று அதே ஆங்கில கணக்கீட்டு முறையில்தான் புத்தாண்டை
கொண்டாடி வருகிறோம். இந்த கணக்கீடு உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டபடியால் நாம் குறிப்பிட்ட நாளையே புத்தாண்டாக கொண்டாடி வருகிறோம். இதுதான் புத்தாண்டுக்கு பின்னால் இருக்கும் வரலாறு. வாழ்க்கையில் மகிழ்ச்சி, துயரம், சோகம், விரக்தி என பலவற்றை நாம் சந்தித்திருந்தாலும் இந்த 2025ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் போது நம்பிக்கை, மகிழ்ச்சி மற்றும் பல வாக்குறுதிகளுடன் தொடங்குவோம். கடந்த ஆண்டில் நிகழ்ந்த பல படிப்பினைகளின் உதவியோடு வரவிருக்கும் நாட்களை உற்சாகமாக தொடங்குவோம். ஒவ்வொருவருக்கும் உற்சாகமான ஆண்டாக இந்த 2025 அமையும் என்ற எதிர்பார்ப்புடன் அடியெடுத்து வைப்போம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய அறிந்தும் அறியாமலும்.